உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அன்பழகன் காங்கிரஸ் கட்சி சொல்வது, பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, என்ஆர் காங்கிரஸ் சொல்வது, இது மூன்றிலுமே இந்த புதுச்சேரி மாநில மக்களின் உணர்வை அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. இதுல யார் செய்து முடிக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால், உங்க வேட்பாளர் வெற்றி பெற்றால், நீங்க எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சார் வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய கேள்வியே தவறு சார். நீங்கள் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்தை வலியுறுத்துன்னு சொல்லிக்கிறீங்க. இல்ல அப்படி சொல்லல. இல்ல இன்றைக்கு வெளியிட்டார்கள். இன்றைக்கே ஆமா. ஆனா 10 தினங்களுக்கு முன்பே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர், அவர் அதிமுக சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்கள் மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது திமுக அதிமுக ரெண்டும் வைக்குது சார். அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்ல. தேசிய அளவுல ஆளுகின்ற கட்சிகள், தேசிய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி முதல் முறையா 2019 தான் மாநில அந்தஸ்து பெற்று கொடுக்க முடியாது சார். என்ன கொஞ்சம் பேச விட்டுருங்க சார். நீங்க தான் சார் பேசுங்க. நம்ம தகவல்களை திருத்தி பேச வேணாம் தான் நான் சொல்றேன். ஓகே. இல்ல நாங்க தவறு திருத்திலாம் பேசல. நாங்க உண்மையை தான் பேசுறோம். இல்ல முடிச்சிட்டு அன்பழகன் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். பேசும்போது நான் அமைதியா அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் மாநிலத்துடைய உரிமைகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, முழுக்க புதுச்சேரி மாநிலத்துக்கு மறுக்கப்படுகின்றன. மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்கள் இந்தியாவிலே செயல்படுத்தப்படுகின்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை தேசிய கட்சிகள் உருவாக்கி வருகின்றன. மத்திய அரசை பொறுத்தமட்டில் புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சோதனை எலி போல நடத்தப்படுகின்றது. இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து மட்டும் முக்கியமான பிரச்சனை இல்லை சார். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய பிரச்சனைகள், மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு வட இந்தியாவில் காஷ்மீரும் லடாக்கும் 2 யூனியன் பிரதேசங்கள், அசம்பிளி கிடையாது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்துக்கு அசம்பிளி இருக்குது. ஆனால் அந்த 2 பிரதேசங்களையும் மத்திய அரசு இன்றைய தினம் மத்திய யூனியன் பிரதேசத்தில் அங்கே சேர்த்து அவங்களுக்கு 42% நிதி உதவியை கொடுக்குறாங்க. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் யூனியன் பிரதேசம் இருக்குது, ஆனால் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்கல. அதே மன்றம் இருக்குது, ஆனாலும் சேர்க்கல. இன்னொன்று நான் முடிச்சிடறேன் சார். அதே போன்று மாநிலத்தினுடைய உரிமைகள், அதாவது இங்கே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 50% இடங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்எம்சி சொல்லிக்கிறாங்க. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதே போன்று பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, வெறும் 35% இடங்கள் தான் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன. ஜிப்மர் மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. மத்திய பல்கலைக்கழகம், அதில் இருக்கிற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு உள்ஒதுக்கீடு இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் நடத்தப்படாத ஒரே மாநிலம் இந்தியாவிலே புதுச்சேரி தான். உள்ளாட்சி தேர்தல் கிடையாது. அதே போன்று ரேஷன் கடைகள் இல்ல. அதே போன்று விமான நிலைய விரிவாக்கம் இல்ல. அதே போன்று துறைமுக அபிவிருத்தி திட்டம் இல்ல. படித்த இளைஞர்கள் ஐடி படிச்சுட்டு வராங்க, இன்ஜினியர் முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே ஒரு ஐடி பார்க் கிடையாது. சுற்றுலாக்கள் மேம்படுத்தப்படவில்லை. பாத்தீங்கன்னா தெரு ரெஸ்டோ பார். ரெஸ்டோ பார்ல இருங்க சார், நான் சொல்றேன். வேற விஷயங்களுக்கு நகருவோம். பல்வேறு விஷயங்கள் இல்ல புதுச்சேரியில இருக்க பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுங்க. ஒரு நிமிஷம். புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில உரிமைகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இருக்குது. நீங்க மாநில அந்தஸ்தை மட்டும் எடுத்துக்கூடாது. இவ்வளவு உரிமைகள் இருக்குது. இவ்வளவு உரிமைகளையும் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்ட காங்கிரசும் சரி, இப்போது ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபியும் சரி, புதுச்சேரி மாநிலத்துக்கு உரிமையில வழங்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரே ஒரு பிரிவா தான் இன்று வரைக்கும் புதுச்சேரி மாநிலம் பார்க்க முதலமைச்சர் தேவைன்னு சொல்றாரு. ஆனா பிஜேபியோட கொள்கை என்ன தெரியுங்களா? மாநில அந்தஸ்து இல்ல. இவங்களை ஒன்னா தேர்தல் அறிக்கையில கொடுக்க சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்க வெற்றி பெற்ற மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொல்லுங்க. சரி திரு அன்பழகன் ஒரு கேள்வி உள்வாங்க. என்ன விஷயம்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல. காங்கிரஸும் சரி பாஜகவும் சரின்னு சொல்றீங்க இல்லையா? இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியது ஒரு மாநில கட்சி, என்ஆர் காங்கிரஸ். அப்போ அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, இப்போ நாங்க ஒருவேளை கூட்டணியில இல்லாமல் இருந்தால் செய்யறதை விட கூட்டணியில இருந்தால் சாதிக்க முடியறது அதிகம், பாஜகவிடம் வாங்க முடியறது அதிகம், நாங்க பேசி வாங்க முடியுது, கூட்டணியில் இல்லாம இருந்தா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அதிமுக நாளைக்கு கூட்டணியும் இல்லாமல், எந்த தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் நாளைக்கு நீங்க வெற்றி பெற்று போனீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புவாங்கல்ல? உண்மை சார்.
மாநில உரிமைக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் மத்தியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மத்திய அமைச்சரவையில் ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைய தினம் வலியுறுத்தினுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடிவு செய்தது. அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சியில் போய் உட்கார்ந்தாங்க. புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதன் பிறகு எங்களுடைய ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் புதுச்சேரி மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டு கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி ஒரு பந்த் போராட்டத்தை அறிவித்தார். அந்த பந்த் போராட்டத்தை எதிர்த்த கட்சிகள் இங்க இருக்கின்ற பிஜேபி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். ஆனால் தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பந்தை முழுமையான பந்தை நடத்தி மாநிலத்தினுடைய அத்தனை மக்களுடைய எண்ணத்தையும் மத்திய அரசுக்கு நாங்க பிரதிபலித்தோம். அப்போ இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இல்ல சார், மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தேசிய கட்சிகள் இன்றைய நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றன. மாநில அந்தஸ்துக்காக தொடர்ந்து கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.